இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர், ஒருத்தன் போறான், போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு நம்மள சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா வைணவம்னா. எல்லாருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுறேன். இந்த பொண்ணு மயிறு பொன்முடின்னு ஒருத்தருக்கான ஒரு அமைச்சர், இவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா திமுகனாலே ஆபாசம் தான். ஆபாசத்தின் உச்ச பேச்சாளர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா திமுக தான். உன் பெரியாரு விபச்சாரி வீட்டுக்கு போன கதையெல்லாம் யாரு கேட்டா? இப்ப உன் பெரியாரு போய் விபச்சாரி வீட்டுல கடைன்னு சொல்லிட்டு வந்தது உன்னுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர். இது நான் சொல்லல, வனவாசத்துல எழுதியிருக்காரு கண்ணதாசன். கலைஞர், பெரியாரு, அண்ணாதுரை இவங்கெல்லாம் போய் விபச்சாரி வீட்டுல கடைன்னு சொல்லிட்டு வந்த கதையை இன்னைக்கு யாரு உன்கிட்ட கேட்டா? நீ யார சொல்ற? உன் பெரியார தான் சொல்ற. உன் பெரியாரு விவசாயி வீட்டுல போய் இப்படி எல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லி உன் பெரியார் கதையை சொல்லியிருக்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, லட்ச மக்கள் சைவத்தையும் வைணவத்தையும் பின்பற்றி வராங்க. ஆனா அந்த மக்களுடைய, அதுவோ குறிப்பாக தமிழருடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய இறை அன்பு, இறை வழிபாட்டை இழிவாக பேசிய பொன்முடியை இன்னும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த திமுக என்பதே இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம். பெண்களை போதைப் பொருள்களாக பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுக. அந்த கட்சியில எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றது எல்லோருக்கும் தெரியும். இடுப்பு கிள்ளி கட்சி அது. இடுப்பு கிள்வாங்க பாருங்க, அதுக்கு ஒரு பொம்பளை கோபாலபுரத்திலே உண்ணாவிரதம் இருந்தா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஒரு மனிதர் தான் இந்த பொன்முடி. ஏற்கனவே எஸ்சி தானமா, நீ எல்லாம் காசு கொடுக்காம ஓட்டு போட்ட அப்படின்னு இந்த வாக்களித்த பொதுமக்களை அசிங்கமாக பேசிய ஒரு நபர் தான் பொன்முடி. சைவம் வைணவத்திற்காக லட்சம் பேர் இந்த மதத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கூமுட்ட உனக்கு தெரியுமா? கூமுட்ட நீ வேற இழிக்கிற. 23ஆம் புலிகேசில அந்த வெள்ளக்கொடி ஏத்திட்டு வரையில வந்தது வந்துட்டு கண்ணவாது நோண்டி விட்டு போகணும்னா ஒரு இழிப்ப வடிவேலு அந்த மாதிரி இழிச்சுக்கிட்டு நீ பண்ற நீ பேசுற பேச்சு, நீ என்ன சொல்ற? இடையில பேசிக்கிட்டே பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஏண்டா இங்க இருக்கிறதெல்லாம் பெண்கள். உன் வீட்டு பொம்பளை கிட்ட நான் சொல்றேன், உங்க வீட்டு உன் மருமக, உன் வீட்டுக்காரம்மா, உங்க வீட்டு பொம்பளை கிட்ட போய் ஒரு பெண்கள், இந்த பெண்கள் அதிகமாக கூடி இருக்கக்கூடிய அங்க இருக்க பெரியார் திடல்ல இருக்கிறதெல்லாம் பெண்களாவே கருத முடியாது. அதெல்லாம் 3ஆம் தரம் 4ஆம் தரம். அதுக்கு முன்னால நீ பேசலாம், அதுக்கு நீ வெக்கப்படணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனா உன் வீட்டு பொம்பளை முன்னால போய் பேசியிருக்கணும். உங்க வீட்டு பொம்பளை முன்னால போய் உன் மருமக முன்னால, உன் சொந்தக்காரங்க முன்னால எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த பட்டையை அடிச்சா படுக்கிறது, நாம அடிச்சா நிக்கிறதுன்னு சொல்லி 5 ரூபா 10 ரூபான்னு போய் உன் வீட்டு பொம்பளை முன்னால நீ பேசியிருந்தனா ஆம்பளை. நீ உங்க வீட்டுல இருக்க பொம்பளைய மட்டும்தான் இந்த சமூக நீதி பெண்ணிய பேசுறவங்க பொம்பளை எல்லாம் பூட்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. இந்த சோமவீர பாண்டியன் திருமணம் தாண்டிய உறவு, இந்த சோமவீர பாண்டியன் பாத்திருக்கீங்களா? திருமணம் தாண்டிய உறவு, அதுல எல்லாம் கள்ளக்காதல், நல்ல காதல், காதல்னா எல்லாம் காதலா. அதான்டா இன்னும் பச்சையா சொல்லணும்னா, உன் பொண்டாட்டியோட நீ காதலிச்சா நல்ல காதல், உன் பொண்டாட்டி அடுத்த காதலிச்சாதானே கள்ள காதல். இந்த விளக்கம் கூட இந்த விளக்கணைகளுக்கு தெரியாது. இவங்க பொறுத்தளவுக்கு அவங்க பொண்டாட்டியை பூட்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஊரா விட்டு பொம்பளை முன்னால சமூக நீதி பேசுறது, சமத்துவம் பேசுறது. ஒரு பெண்கள் கூடி இருக்கக்கூடிய அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போதுங்க.
பெரியார் திடல்ல இருக்கக்கூடியது எப்படி வேணாலும் இருந்திருப்பது. அதுவும் பொம்பளை பிள்ளைய தானே. அதுக்கு முன்னால நீ எவ்வளவு அருவருப்பத்தக்க விஷயமா நீ பேசுற, எவ்வளவு அருவருப்பு இதெல்லாம். அது உனக்கே வெக்கமா இருக்குல்ல. நீ பல்ல காட்டி சிரிச்சிரோ, அங்க சுத்தி இருக்கிறவன் மூஞ்சியெல்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா? கொச்சையின் மறு உருவம். அவன் எப்படா கொச்சையின் மறு உருவம். அந்த லூலு குரூப்ல வச்சு உள்ள உட்காந்துட்டு ஆம்பளை பேர்ல பொம்பளை பேரை வச்சுக்கிட்டு உள்ள நின்று நிர்வாணம் படம் பாக்குறவனுக்கே மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துகிட்டு பெண்களை ஆபாச வீடியோ பார்த்தான் பாரு, அவன் கூட மூஞ்சிய சுளிக்கிற அளவுக்கு நீ பேசுற. நீ என்ன மனுஷன்? இவனை இந்த பொன்முடின்றவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இந்த பொதுச் செயலாளர் பதவின்றது பெரிய கவர்னர், அவன் பெரிய இந்த பிரதமர் பதவியா? உங்க கட்சியில நாளைக்கு சேர்த்துக்கிறீங்க அந்த ஆளை. இந்துக்கள் திருந்தணும். இந்த நாட்டில் சைவம் வைணவத்தை தூக்கி பிடிக்கிற இந்துக்கள் திருந்தணும். இந்த மாதிரி இந்த திமுகன்றதே இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு பல முறை நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா தேர்தல் வந்துட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு பல்ல காட்டிட்டு ஓட்டு போடுறீங்க. அவன் உங்க வீட்டு பொம்பளை எப்படி பேசுறான், எப்படி பேசுறாங்க ஒவ்வொருத்தனும். இதெல்லாம் நீங்க கடைசி நேரத்தில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு யாரை கையை பிடிச்சி இழுத்தாலும் மறந்துட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. நான் பொன்முடியை சொல்றேன், தொடர்ந்து ஆபாச பேச்சு. அந்த அதுல ஆபாச பேச்சுல இந்த லியோன் இருக்கான் பாரு, அது ஏற்கனவே என்ன பேசினா, நைட்டியை போட்டா நைட்டி, பகல்ல போனா பகட்டி, கிரைண்டர் மாதிரி பொம்பளை இருக்குன்னு சொல்லி பேசினவன் அவன். அப்ப இன்னொருத்தன் இந்த சாப்பிட சாதிக்காமனா ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு பாய், அவன் எல்லாம் பேசினா அவளை கொச்சியா பேசுவான். இன்னொருத்தர் இருக்கான் ஒரு கிழட்டு பைய. இவங்க பூரா பெண்களை எவ்வளவு அசிங்கமா பேசணுமோ அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. தேர்தல் வர்றதுனால இன்னைக்கு பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு ஸ்டாலின். அப்படி இல்லைன்னா இந்த நடவடிக்கை கூட இருக்காது. இது என்ன அந்த ஒரு வாரம் இந்த நடவடிக்கை? அமைச்சர் பதவியை நேரம் புடுங்கி இருக்கணுமா வேணாமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க நீ, இந்த நாட்டினுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு அமைச்சர் எப்படி 85% அதிகமாக வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய சைவ வைணவ மதத்தை சேர்ந்தவங்களை நீ இப்படி கொச்சப்படுத்தி பேசிருக்க? ஆளுநர் சோமோட்டாவா பதவியை மந்திரி பதவியை ஆளுநரை பறிக்கணும். இவங்க என்ன பிடிங்கி இவங்க சொல்லி பறிக்க வேண்டியது இருக்கு? ஆளுநரை இதை பறிக்கக்கூடிய பவர் ஆளுநருக்கு இருக்கு இந்த மந்திரி பதவியை. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க? இது தமிழ்நாட்டில் இவங்களால கேட்க ஆளே இல்லையா? இவங்களை கேட்க முடியாதா? இவங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதா? இவனை பதவியை விட்டு நீக்கினாப்புல அவன் பேசுறது திருப்பி வந்துருமா? இன்ன வரைக்கும் அந்த நாய் மன்னிப்பு கேட்டிருக்கா? நான் தெரியாம பேசிருக்கேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கானா? இந்த கட்சியில் இருக்கவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்களா நீங்க? இந்த திகா திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க எவனாவது ஒழுக்கமான சித்தாந்தம் சிந்தனை உங்களுக்கு இருக்கா? அடுத்த முன்னாடி ஆட்டையா போறது, நைட்டு 12 மணிக்கு மேல கையிலே கட்டிட்டு வீட்டுக்குள்ள போறது, நீங்களா ஓகேமான மையனா? உங்களுக்கு வேணா இந்த படுக்கிறது நிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய 85% இந்துக்களுக்கு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை கட்டி காக்குறவனுக்கு அது கொடுமையான வார்த்தையா இருக்கு. நீ பகிரங்கமா இன்ன வரைக்கும் இந்த நாய் மன்னிப்பு கேட்கல. அமைச்சர் பதவியை பிடிக்கணும் ஆளுநர். ஏன் ஆளுநர் ரவி இன்ன வரைக்கும் இதை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? உடனே இந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி சிறையில தள்ளணும். இது கலாச்சார, பண்பாடு, நாகரிகத்தை சீர்குலைக்கிற மாதிரி பேசின, பெண்களை அவமதித்து பேசின வழக்கில் கைது செய்யப்பட்டு பொன்முடி கைது செய்யப்பட்டு சிறையில தள்ளணும். இது போன்ற முக்கிய